ஹலோ மக்களே! இது இட்லி வடை ரிவ்யூ. என்னது? இட்லி கடை. ஒரு கிராமம். கிராமம். அந்த கிராமத்தில ஒரே ஒரு இட்லி கடை நடத்துறாரு. அவரு தான் சிவநேசன். அந்த சிவநேசனுக்கு ஒரே ஒரு பையன். அவர் முருகன். முருகன் படிச்சு வெளியூருக்கு போயி வேலை பார்க்க போறாரு. அப்புறம் அங்கேருந்து ஃபாரின் போறாரு. ஃபாரின் போய் அங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் செயின்ல வேலை பார்க்குறாரு. கடைசியில பார்த்தா அங்க இருக்கிற அந்த முதலாளியோட பொண்ணுக்கும் இவருக்கும் கல்யாணம் நிச்சயமாகுது. அது எப்படி பல நாட்டில் பெரிய ரெஸ்டாரண்ட் செயின் வச்சுருக்கவங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன், அதுவும் இவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையனுக்கு தம் பொண்ணை கொடுக்க போகிறாங்களோ? ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்குது. சரி, அதுவும் இல்லாமல் அவரோட சொந்த பையன் அஸ்வின் கிட்ட முருகன் மாதிரி இருக்கணும், நல்ல பையன், நேர்மையானவர், அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு கோவம் வருமா வராதா? அப்படி தான் அஸ்வினுக்கும் கோவம் வந்துச்சு. சரி, அட்லீஸ்ட் அந்த நேர்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு சீனே இல்லையே படத்தில். சரி, கல்யாணத்தை வெளிநாட்டில் வைக்கிறாங்க. அப்போ பையன் கல்யாணத்துக்கு சிவநேசனும் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் வரணுமா இல்லையா? கல்யாணத்துக்கு முருகன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு, அப்பா வரவே மாட்டேங்கிறார். காரணம் என்னன்னு நமக்கு இன்னும் முழுசாக தெரியல. இத்தனைக்கும் ஒரே ஒரு பையன்தான். அவருக்கு கல்யாணம்னா பார்க்கணுன்னு கூட அவங்களுக்கு தோணாது. அது நம்மளுக்கு என்ன தெரில. சரி, பார்ட்டி நடத்தி கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணி இன்வைட்லாம் பண்ணிடுறாங்க. அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு முருகனுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா பேசுகிறாங்க. அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா அப்பா வரேன்னு சொல்லிட்டாரான்னு. அம்மா சாதாரணமாக சொல்கிறாங்க, அப்பா தவறிட்டாரியா அப்படின்னு. என்னடா அது எக்ஸ்பிரஷன் ஒன்றையுமே டோனில் காணும் அம்மா கிட்ட. சரி, ஓகே. சரி, அப்பா தவறிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம முருகனும் கிளம்பி கிராமத்துக்கு போகிறாரு. அவங்க முதலாளி அதான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ராமராஜன்கிறவரை இவர் கூட அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவர் மேலே நம்பிக்கையே இல்லை போல். ஏன்னா இவர் திரும்பி வரமாட்டாரோன்னு அவங்களுக்கு அப்போவே சந்தேகம் வந்துடுச்சு. சரி, கிராமத்துக்கு போகிறாரு. அப்பாவுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அடுத்து அம்மாவும் இறந்துடுறாங்க. ஆடாப்பாவுமே. சரி, அம்மாவும் இறந்துட்டாங்க. இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு ஒரு பூட்டை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிற கிளம்புவார்னு பார்த்தா அப்பா கடையை நடத்த போகிறேங்கிறாரு. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. இவர் எதுக்கு இங்கேயோ உட்காந்துருக்காருன்னு எல்லாருக்கும் டவுட் வரும் தானே. இந்த இட்லி கடை உங்களுக்கு வேணான்னு சொல்லித்தானப்பா ஃபாரினே போனீங்க. இப்போ இதுக்கு திரும்ப இந்த இட்லி கடை நடத்துறதுக்கு உட்காடுறீங்க. சரி, ஃபாரினில் போய் எப்படி லட்சமாக சம்பாதிச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சாச்சும் இந்த இட்லி கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்ல. எதுவுமே பண்ணல, அதே ஓலக்கட்டகை தான். சரி, இவர் தான் இப்படின்னா இவருக்கு துணைக்கு வந்தாரே ராமராஜன். அவர் என்னமோ அவர் வீடு பக்கத்து கிராமத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு இவர் அடையாளமே தெரியல. எனக்கும் ஒரு பையன் ராமராஜன் இருந்தான், உனக்கு தெரியுமாப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கேட்குறாங்க. இதை பார்த்து நம்ம ராமராஜன் அதிர்ந்து போய், நான் இனிமேல் வெளிநாட்டுக்கெல்லாம் போல, இங்கேயே உட்காந்து நம்ம முருகன் கூடயே சேர்ந்து இட்லி சுட போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துறாரு. போனவர் வராதனால அங்கேருந்து அஸ்வின் கிளம்பி வந்து அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு வர்றாரு. கடையை பார்த்ததும், இந்த இட்லி கடைக்கு தானே இவ்வளோ பிட்டை போட்டு வந்தேன்னு கேட்குறாரு, நாம கேட்குற மாதிரியே. அப்புறம் கை கலப்பாகி போய் அஸ்வினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் சரி, கொஞ்சம் சரியான உடனே கிளம்பி ஊருக்கு போயிடுவார்னு பார்த்தா மொத்த குடும்பமும் இங்கேயே வந்து உட்காந்துடுறாங்க. இந்த கேப்பில் தான் நம்ம முருகன் ஊர் மக்கள் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் சரியாக வராத இட்லி, முருகன் தாடியை ஷேவ் பண்ணி நெத்தியில் பட்டை போட்டதும் சூப்பராக வந்துருச்சு. அவர் கூட ஹெல்ப்புக்கு இருந்த கையல் சொல்லுது, நான் உங்களை எட்டாப்பில் லவ் பண்ணப்ப நீங்கள் எனக்கு கொடுத்த ப்ரெசன்ட் இதுதான்னு சொல்லி ஒரு ஊசி மணி பாசி மணியை காட்டுது. நான் ஏதோ சில்லியா கொடுத்துருப்பேம்மான்னு இவர் சொல்கிறாரு. சில்லியா கொடுத்தது தான் நான் இத்தனை நாள் பத்திரமா வச்சுருக்கேனான்னு அது சொல்லுது. இவங்க 2 பேருக்கும் என்ன சீனு, என்ன அட்டாச்மெண்ட்டு, ஒன்றும் புரியலை. இதுக்குள்ளே அஸ்வினுக்கு உடம்பு சரியாகி ஆளை ரெடி பண்ணி திரும்ப அடிக்க வராரு. இந்த தடவை முருகன் திரும்பி அடிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் அவங்க அப்பா அகிம்சையை பற்றி சுவத்தில் எழுதி வச்சுட்டு போன ஒரு டயலாக் தான். அஸ்வின் அடிக்க அடிக்க நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு முருகன். கடைசியில் அஸ்வின் இவரை சுட்டுட்டு போயிடுறாரு. சரி, சுட்டதான் சுட்டார், ஒழுங்கா வச்சு சுட்டாரா? அரைவரையாக சுட்டுட்டு போயிடுறாரு. முருகனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததும் ஊரில் இருந்து அந்த 10-20 குடும்பமும் கொந்தளிச்சு போய் அஸ்வின் குடும்பத்தையே மிரட்டுது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே என்னை அஸ்வின் அடிக்கலைன்னு அறிக்கை விட்டுறாரு முருகன். இவ்வளோ நடந்தும் இந்த கடையை எப்படியும் அடித்து உடச்சி தூள் கிளப்பாமல் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு முடிவில் இருக்காரு அஸ்வின். அப்போ தான் அவங்க தங்கச்சி சொல்லுது, நீ அடிச்சும் அவன் உன்னை திரும்ப அடிக்கலைன்னா யார் கிரேட்னு பார்த்துக்கோ. அட, என்ன கொடுமைடா இது. ஒரு சில படத்துலலாம் வில்லன் வந்து ஹீரோவை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு பேசுது. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட ஒரு டயலாக் சொல்லுது, நீங்கள் தான் முருகனை ஷூட் பண்ணீங்களாப்பா? அப்போ நம்மளாம் நிஜமாவே வில்லனாப்பா அப்படின்னு கேட்குது.
யாருப்பா அந்த டயலாக்லாம் எழுதுனது? ஒரே காமெடியா. சரி பயங்கரமா டயலாக்லாம் பேசுறாய்ங்களே! இன்னும் சீரியஸா எதுவும் காட்டப் போறாய்ங்க போல அப்படின்னு நெனச்சா, கடைசில இந்த வில்லன் ஃபேமிலி ஃபுல்லா இட்லி கடையில உட்காந்து சட்னி சாம்பார்ல முக்கி இட்லிய நல்லா சாப்ட்டுட்டு போறாங்க. என்னப்பா இது! சட்னிக்காகவாச்சும் ஒரு நியாயம் பண்ணுங்களேன்ப்பா!